இன்னைக்கு நம்மளுடைய கிச்சன் கேபினெட்ல என்ன சிறப்பு திரைப்படம்? விக்கிரவாண்டி தேர்தலில் திமுகவினுடைய வெற்றிக்காக அமைச்சர் பொன்முடியினுடைய மாஸ்டர் பிளான். நேர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் யூத் விங் என்டர்டைன்மெண்ட்ஸ் பெருமிடன் வழங்கும் விக்கிரவாண்டி சக்திவேல். இடைத்தேர்தல் அறிவிப்புகள் வந்து பொறுப்பாளர்கள் அறிவிச்ச கையோட பொறுப்பு ஆலோசனை கூட்டம் நடத்துற காட்சிகளோட ஒரு படம் எடுத்திருக்கிறாரு இயக்குனர் கோல்டன் கிங். உழைப்போம் உழைப்போம் உழைப்போம். நடக்க போறது இடைத்தேர்தலா இருந்தாலும் இளைஞரணியோட முக்கிய பங்கு என்னன்னு பேராசிரியர் பாடம் நடத்துவதா படம் தொடங்குது. இருக்கிற கௌதம் சிகாமணி தான் தமிழ்நாட்டிலே முத தளபதி நற்பணி மன்றம்னு ஒண்ணு உருவாக்கி அந்த தளபதி நற்பணி மன்றத்தின் மூலமாக உதயாவை அப்பொழுதே அழைத்து வந்து இங்கே ஒரு விளையாட்டு போட்டியை நடத்தியவரும் நம்முடைய கௌதம் சிகாமணி தான். அவர் சொன்ன மாதிரி எல்லாம் இளைஞர்களாக இருந்து இளைஞரணியில இருந்து வந்தவர்கள் தான். நான் கூட பாத்தீங்கன்னா நாங்க படிக்கும்போது இளைஞரணியில் மாணவர் அணின்னு இருந்தது. திமுக திராவிட மாணவர் முன்னேற்ற கழகம்னு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிக்கும் போதே மாணவர் அணி திமுக செயலாளராக இருந்தவன் தான். இந்த சின்ன வயசுல வர உணர்வுகள் இருக்கு பாருங்க, உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு எல்லாம் அந்த உணர்வு வரணும். எதிரணி கரைவேட்டிகளை எப்படி களத்துல சந்திக்கணும்னு ஸ்கெட்ச் போடுற காட்சிகள் திகைக்க வச்சிருக்கு. இன்னைக்கு அவங்க சமூக நீதியை பத்தி பேசுறாங்க. சமூக நீதியை பத்தி பத்தி யார் கூட சேர்ந்திருக்கிறான்? பிஜேபி கூட இருந்து சமூக நீதி பத்தி பேச முடியுமா? அதெல்லாம் இளைஞர்கள் உங்களுக்கு எல்லாம் நீங்க தான் வீடு வீடா போய் உட்காந்து சொல்லணும். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுது. இந்த காலத்துல யாருக்கும் தெரியாது இல்ல, நம்மளோட அவங்க எல்லாம் தெளிவா இருக்காங்க. தேர்தல் வேலைகள் செய்யும் போது அதற்கான யுக்திகள் என்னன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஐடியா கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கிளையிலும் ஒரு பூத் தான் இருக்கும். 350 கிளை இருக்குன்னா 350 பூத்து தான் இருக்கு. அதனால ஒவ்வொரு கிளைக்கும் ஒரு பூத் இருக்கும். நீங்க ஒவ்வொரு பூத்து பொறுப்பெடுத்துக்கிட்டு நீங்க 1+2=3 கிளை செயலாளர் அவங்க கூட சேர்ந்து எல்லாரும் நாளையில இருந்து வீடு வீடா போய் உட்கார்ந்து தேர்தல் பிரச்சாரம் செய்ய வேண்டும். அதுதான் மிக 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 முக்கியம். இடைத்தேர்தல் மட்டுமல்ல, பொது தேர்தலுக்கும் இப்பவே ரெடி ஆயிருங்கன்னு ஆலோசனை கொடுப்பதா படம் முடியுது. இந்த தேர்தல்ல நமக்கு இதுல வர்ற வெற்றி தான் 26 கிடைக்கிற தேர்தலுக்கு இது ஒரு முன்னோட்டமாக அமையும். தளபதி சொல்லியிருக்காரு 26 200க்கு மேல வரும்னு. 200க்கு மேல இல்ல, 234 நம்ம கூட்டணி தான் வரணும். அதற்கான ஒரு முன்னோட்டமாக விக்கிரவாண்டி தொகுதி அமைய வேண்டும். எதிர்த்து நிற்கிற பாமகவுக்கு டெபாசிட் கிடைக்காத அளவுக்கு நீங்கள் பணியாற்ற வேண்டும். செய்வீங்களா? எல்லாம் செய்வீங்கல்ல? அதுதான் முக்கியம். மொத்தத்துல விக்கிரவாண்டி சக்திவேல் வாக்காளர் கைகளில். பேன் இந்தியா மூவியான கல்கி படம் வெளியாகி வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. சில மணித்துறைகள் நிமிஷங்கள் தான் நான் இந்த படத்துல வரேன். எனக்கு இனி வேலை தொடங்குறது பார்ட் 2ல தான். அதனால நான் கிட்டத்தட்ட ரசிகர்கள் பார்க்குற மாதிரி தான் நானும் இதை பார்த்தேன், வியந்து பார்க்கிறேன். இந்த படம் பார்க்கும்போது எல்லாரோட மனசுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைகள் வெளியே வந்து அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு. இது குழந்தைகளை எண்ணி எடுக்கப்பட்ட படம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்க என்ன தாடியில் கொஞ்சம் வெள்ளை தெரியுது, நீங்க குழந்தைகள் படத்தை ரசிக்கிறீங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் குழந்தை இருக்கிறது என்பதை நினைவுபடுத்தும் ஒரு படம். எப்பவுமே கதை சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப காமனான விஷயம், ரொம்ப கிரேட்டான விஷயமா இருக்கும். இந்த படத்திலையும் அந்த மாதிரி ஒரு மித்தாலஜி ரிலேட்டடான படமாக தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. நான் மித்தாலஜி படங்கள்ல நடிச்சதே கிடையாது. நான் மனிதர்களோட வாழ்பவன். அதனால இருந்தாலும் ஒரு சுவாரஸ்யமான கதையை இவர் சொல்லி இருக்கிறார். சினிமாக்கு மொழியெல்லாம் தேவையில்லைங்க, படம் நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் எந்த மொழியா இருந்தாலும் போய் பார்ப்பாங்க அப்படிங்கிறாரு. மொழியே இல்லைனாலும் தமிழர்கள் நல்லா இருந்ததுன்னா பார்ப்பாங்க. நான் சின்ன பையனா இருந்த போது செம்மீன் ஒரு படம் மொழி மாற்றம் கூட செய்யப்படல, சப்டைட்டில் கிடையாது. நான்லாம் 2 வாட்டி பார்த்தேன். எதுக்காக பார்த்தேன்னு இப்ப கேட்டா எனக்கு சொல்ல தெரியாது. நம்ம தான் கலைக்கு மொழியை திணிக்கிறோம். அதுக்குள்ள சினிமா என்பது தனி மொழி. கல்கி படத்துக்காக தான் வந்தாரு, ஆனா அரசியல் பத்தியும் கொஞ்சம் டச் பண்ணிட்டு தான் போயிருக்காரு கமல்ஹாசன் அவர்கள். ஆமா, போராட்டம் என்பது தொடரும். போராட்டங்கள் தொடரும், சட்டம் வெல்லும்.
சிறுத்தை சிவா இயக்கத்துல நடிகர் சூர்யா நடிப்புல வெளியாக இருக்கக்கூடிய கங்குவா படத்தோட ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போதாமா. படத்தோட ஸ்டில்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகும்போது சூர்யா அவர்களுடைய லுக்கை பார்த்துட்டு படம் இந்த டைம்ல எடுத்த படமா இருக்குமா, அதாவது இந்த பீரியடுக்கான படமா இருக்குமா, இல்லைனா ரொம்ப பழைய அந்த காலத்துல எடுக்கப்பட்ட படம், போர், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குமா அப்படின்னு ரசிகர்களுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்டா தான் இருந்துச்சு. ஏன்னா இதுவரைக்கும் நடிக்காத ஒரு கெட்டப் வேடத்துல தான் சூர்யா அவர்கள் நடிச்சிருக்காங்க. உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில இந்தியா ஃபைனல்ஸுக்கு போயிடுச்சு. இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் தான் மேட்ச் நடந்துச்சு. யார் ஃபைனலுக்கு போவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்துட்டே தான் இருந்துச்சு. இந்தியா ஃபைனலுக்கும் போயிட்டாங்க. இனி ஃபைனல் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் ஒருத்தர் மோதுவாங்க. யார் ஜெயிக்கிறாங்க, கப் யாருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய போகுது. ஃபைனல்ஸுக்கு போன இந்த ரெண்டு டீமுமே இந்த தொடர்ல எங்கேயுமே தோக்கலன்னா பாத்துக்கோங்களேன். ஆமா, சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஃபைனலுக்கு போறாங்க. அதனால எப்படியாவது கப் அடிக்கணும்னு அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம். இந்தியா டீம் வந்து இன்னொரு தடவை நம்ம வந்து கப் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க. இன்னைக்கு கிச்சன் கேபினெட்ல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். இதே மாதிரி கிச்சன் கேபினெட் நிகழ்ச்சியை அடுத்த வாரம் திங்கட்கிழமை இரவு 9:30 மணிக்கு நம்மளோட புதிய தலைமுறை தொலைக்காட்சியில மறக்காம பாருங்க. நன்றி, வணக்கம். Kitchen cabinet.